பாலியல் கைதி ஞானசேகரன் கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஞானசேகரின் வீடு மட்டுமல்லாமல் மேலும் 21 வீடுகளும் ஆக்கிரமிப்பு நிலத்தில் கட்டப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஞானசேகரனால் 21 வீடுகள் தற்போது சிக்கியிருக்கின்றன. ஞானசேகரின் வீடு மட்டுமல்லாமல் மொத்தம் 21 வீடுகள் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் மாநகராட்சி இடங்களை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க நாம் கேட்கலாம். சுதர்ஷன், விரிவான விவரம். வணக்கம். பாலியல் வன்புணர்வு செய்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிப்புக்கு உள்ளாகி தற்போது அந்த வழக்குல கைதாகி சிறையில் இருக்கக்கூடிய ஞானசேகரனுடைய வீடு கோட்டூர்ல இருக்கிறது. இந்த வீடு கோவில் இடம் மற்றும் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடு என்று கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த வீட்டை அளவு செய்து, அதாவது இதை மெஷர் பண்ணி தாசில்தார் அறநிலையத்துறை அதிகாரிகளும் சரி மாநகராட்சி அதிகாரிகளும் சரி அதை அளவு எடுத்து, அதாவது மெஷர் பண்ணி இந்த இடம் யாருக்கு சொந்தமானது என்று தெரிய இவருடைய ஞானசேகரன் கட்டியிருக்கக்கூடிய வீடு முன்பகுதி மாநகராட்சிக்கு சொந்தமான இடமும் பின்பகுதி அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடமும் என்று தெரிய வந்திருக்கிறது. ஆக மொத்தம் இவன் ஆக்கிரமித்தான் கட்டியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம இவனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 21 வீடுகளுமே ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய வீடுகள் சொல்லிட்டு தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அறநிலையத்துறை மற்றும் மாநகராட்சியுடைய இடங்களை ஆக்கிரமித்து இந்த வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்ற தெரிய வந்தது. இப்போ தற்போது ஞானசேகரனுடைய வீடு மட்டும் இல்லாம அப்படி ஆக்கிரமிப்பை எடுக்கணும் அப்படின்னா, கட்டிருக்கக்கூடிய வீடுகளை அனைத்துமே எடுக்கணும் அப்படின்னா ஞானசேகரனுடைய வீடு மட்டும் இல்லாம அதனை தொடர்ந்து 21 வீடுகள் பக்கத்துல இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய 21 வீடுகளையும் சேர்த்து இருக்கக்கூடிய நிலைமை தற்போது வந்திருப்பதாக அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. அறநிலையத்துறை அதிகாரிகளும் மாநகராட்சி அதிகாரிகளும் தற்போது ஆலோசனை ஈடுபட்டு வராங்க. தற்போது இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய, அதாவது கோட்டூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வீடுகளை, ஆக்கிரமிப்பு வீடுகளை எடுக்கணும்னா 21 வீடுகளுடன் சேர்த்து ஞானசேகரன் வீடும் இடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அது விரைவில் என்ன மாதிரியான வீடுகள் ஆக்கிரமிப்புகள் எடுக்கப்படுகிறதா அல்லது இவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கி காலி பண்ண சொல்லி இவங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனைக்கு பிறகு அது சொல்லப்படும் சொல்லி தகவலாக தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து அது மட்டும் இல்லாம தற்போது இருக்கக்கூடிய 21 வீடுகளுமே எத்தனை வருடமாக ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கிறது, யார் இதற்கு பர்மிஷன் கொடுத்தது, அது மட்டும் இல்லாம இதுல யாராவது அரசியல் தலையீடுகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டும் பார்க்கிறாங்க. தொடர்ந்து இந்த 21 வீடுகள் மட்டும் இல்லாம ஞானசேகரனோட வீடுமே ஆக்கிரமித்தான் கட்டப்பட்டிருக்கிறது தெளிவாக தெரிந்திருக்கிறது. ஆக்கிரமிப்பு வீடுகள் கோட்டூர் பகுதியில் இந்த வீடுகள் மட்டும் இல்லாம இது போல பல வீடுகளும் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அறநிலையத்துறை மற்றும் மாநகராட்சிக்கு சொந்தமான இடங்கள்ல கட்டக்கூடிய வீடுகளுக்கு விரைவில் நோட்டீஸ் வழங்கப்படும், அவர்களை காலி செய்யும் பணியும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தரப்பு சொல்லப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.